இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேசவா கா வாக்கா, எப்போ வந்த? கேசவா, உண்மையை சொல்லு. நீ எங்க கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா? என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு கேசவா. ஏதாவது மறைக்கிறியா? அக்கா, என்ன விஷயம்னு சொன்னதானக்கா தெரியும். நீ எதுவும் பண்ணல? நான் எதுவும் பண்ணலக்கா. நல்லா யோசிச்சு பாரு கேசவா, நீ எந்த தப்பும் பண்ணலையா? நான் எதுவும் பண்ணலக்கா. துளசி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? துளசி, என்னம்மா பண்ற? இதெல்லாம் தீபாவுக்கு போட்ட நகையாச்சு. ஆனா இதையெல்லாம் அன்னைக்கே திருப்பி கொடுத்துட்டாளே, இது எதுக்கு இங்க கொண்டு வந்து கொட்டுற? இது மொத்தமும் கவரிங் நகமா? என்னம்மா சொல்ற? கவரிங்கா? இது தீபாவோட. நான் கொடுத்த நகை எப்படி கவரிங்கா மாறும்? மாறல, மாத்திருக்காங்க. யாரு மாத்தனா? இதோ இங்க நிக்கிறானே பெரிய மனுஷன், இவன் தான் மாத்திருப்பான். நாம இவர் என்னமோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அத வச்சு நம்மள தலை நிமிர்ந்து வாழ வைப்பாருன்னு இவரை பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம்ல, அதான் வாழ வச்சுட்டாரு. ரொம்ப நல்லா வாழ வச்சுட்டாரு. அன்னைக்கு பல வருஷ கனவா இருந்த உங்க சொத்தை இவன் வாங்கின கடனுக்கு அழிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். அங்க நாக்க புடுங்குற மாதிரி என்ன கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியாம இங்க வந்து நிக்கிறேன் நானு. துளசி, நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு புரியல. ஆமாமா, தீபாக்கு போட்ட அத்தனை நகையையும் கவரிங் பண்ணி வச்சிருக்கான் இவன். என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா நீ இந்த வேலையை செய்வ? இல்லக்கா. எச்சி, வாய் மூடு. உன் கண்ணை பார்த்தாலே உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ போய் சொல்றேன்னு. நம்ம அப்பா நம்மள அப்படியாடா வளர்த்தாரு? இந்த வீட்ல காசு பணம் இல்லனாலும் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாரு. கீழ இருந்து ஒரு பென்சில் கிடைச்சா கூட அது யாரோடதுன்னு கேட்டா அவங்க கிட்டே கொடுத்துருன்னு சொல்லி வளர்த்திருக்காரு. அது எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நான் எந்த தப்பும் செய்யலக்கா. ஐயோ துளசி,